Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. மல்லிமாவை பார்க்கணுன்னு கிளம்பி வந்துட்டேன். ஆனால் எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியலையே. காணாமல் போனவங்கள போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேடி தருவாங்கன்னு மீனு சொன்னா. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அங்கிள், என்னம்மா? இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா, நானே இந்த ஊருக்கு புதுசுமா. சரி அங்கிள். ஐயா ஐயா, இந்த குழந்தைய பாத்தீங்களா? இல்ல பார்க்கலைங்க சார். மச்சான், ஏதோ பணக்கார வீட்டு குழந்தை மாதிரி தெரியுதுடா. தூக்கிடுவோமா? டேய், அது ஏற்கனவே காணா போன மாதிரி திருன்னு முழிச்சிட்டு போயிட்டு இருக்குடா. தூக்குனா 10-20 லட்சம் தேத்திரலாம்டா. என்ன மச்சான் செய்யலாம்? டேய், அப்படியே பின்னாடி போவோம். தனியா சிக்கிருச்சுனா தூக்கிடலாம். டேய் வாடா. சரி போ. டேய் சீக்கிரம் போடா, போயிட போகுது. மெதுவா போலாம். நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். அங்கிள், என்னம்மா? போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ரொம்ப தூரம் இருக்கேம்மா. நீ எங்க இருக்குன்னு சொல்லுங்க அங்கிள், நான் போய்க்கிறேன். மெயின் ரோட்ல இருக்குமா. அங்க கார்லயோ பைக்லயோ போனாதான் போக முடியும். நீ எப்படி போவ? சரிங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன் அங்கிள், நீங்க போங்க அங்கிள். சரி, பார்த்து போமா. ஹலோ. டேய் வாடா போ. அம்மா, இந்த குழந்தை எங்கயாவது பாத்தீங்களா? இல்ல பார்க்கல சார். பார்க்கல. எங்க இந்த குழந்தை எங்க பாத்தீங்களா? இல்லங்க பார்க்கல. அங்கிள் 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 அங்கிள், ஒரு நிமிஷம் அங்கிள். போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விடுங்க அங்கிள். காலையிலே நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார சொல்றியா? போமாங்கட்ட. ஒரு சின்ன குழந்தை போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்றாளே, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சமா யோசிக்கிறாங்களா? வண்டி நிறுத்தாம போறாங்களே. டேய், அடுத்து காரோ பைக்கோ வர்றதுக்குள்ள அந்த பொண்ணை தூக்கிடணும்டா. சரியா? வா. சிவன் கோயில் தானே, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அங்கிள் அங்கிள் அங்கிள், கார் நிறுத்துங்க. யார் அது? சின்ன பொண்ணா இருக்கா, காரை நிறுத்த சொல்றா. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன பாப்பா, என்ன வேணும்? அங்கிள், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? டேய், இது வில்லங்கமான குழந்தையா இருக்கும் போல. இப்போதைக்கு ரிஸ்க் வேணாம். வா, இங்க இருந்து போயிடலாம். பாப்பா, நீ போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போகணும்? என் அம்மாவை காணோம் அங்கிள். தப்பு என் மேலதான். என் அம்மா கிட்ட நான் கோவப்பட்டேன், அதனால அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. காணாம போனவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு மீனு சொன்னா. அதான் போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் விட்டுருங்க அங்கிள். பாப்பா, உன் வீடு எங்க இருக்கு? உங்க அப்பா யாரு? நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்குலாம் வேணாம் அங்கிள். என் டாடா பேட் டாடா ஆயிட்டாரு. என்னை திட்டுறாரு, என் அம்மாவையும் திட்டுறாரு. அவர் ரொம்ப பேட் டாடா ஆயிட்டாரு அங்கிள். நான் ஐம் சாரிமான்னு 100 டைம்ஸ் இம்போசிஷன் எழுதி வச்சிருந்தேன். அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா என் அம்மா வருவாங்கல்ல. ஆனா என் டாடா அதை பண்ண மாட்டாரு. அதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ப்ளீஸ் அங்கிள், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறீங்களா? பொண்ணு
பொண்ணு பார்க்க பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி தெரியுறா. எதனாலயோ வீட்டை விட்டு வந்துட்டா. இவளை இங்கேயே விட்டுட்டு போக முடியாதே. என்ன பண்ணலாம்? வாடா. சரியா போலாம். சுத்தியும் தப்பான ஆளுங்க வேற இருக்காங்க. அங்கிள் என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல பாப்பா. அது நான் பணம் எப்படி கொடுப்பேன்னு யோசிக்கிறீங்களா? எங்க டாடாக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பணம் போட சொல்றேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அது சரி பா, முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம். பா பார்த்து வாங்க, தண்ணி இருக்கு. பார்த்து மெதுவா உள்ள உட்காருங்க. பெல்ட் போட்டுக்கோங்க. அப்படியே உட்காந்துக்கோங்க. சொல்லு பாப்பா, இப்போவது உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. என் வீட்டு அட்ரஸ் சொன்னா நீங்க என்ன வீட்டில் கொண்டு போய் விட்டுருவீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விட்டுருங்க, அப்புறமா என் வீட்டு அட்ரஸ் சொல்றேன். பரவாயில்லையே, ரொம்ப தெளிவாக தான் இருக்க. சரி, உங்க அம்மாவோட போட்டோ வச்சிருக்கியா? இல்ல. உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும்னா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ கேட்பாங்களே, என்ன பண்ணுவ? அங்கிள் என் அம்மாவை காணுன்னு சொன்னா அப்புறமா என் டாடா கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, அப்போ என் டாடா என் அம்மாவோட போட்டோ கொடுப்பாருல அங்கிள். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப பெருசாக தான் பிளான் பண்றீங்க. நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு யானை பின்னாடி போய் காணாம போயிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லா ரோட்லேயே தான் உட்காந்துருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அப்போ எனக்கு தோணவே இல்லை. பாரு, நீங்களாம் தெளிவாக இருக்கீங்கப்பா. எங்க அம்மாக்கு ஆயுசு 100. அம்மான்ற அம்மா உடனே கால் பண்றாங்க பாரு. மா சொல்லுங்கம்மா. டேய் எங்கடா இருக்க? மா, இந்த வலசராகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேம்மா. என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என்னடா சொல்ற? இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம், நீ என்னடானா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன்னு சொல்ற? டேய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியாடா? மா நிறுத்துமா. நான் கால் டாக்ஸி டிரைவர்ன்றதை நீ மறந்துடுற. கஸ்டமர் போலீஸ் ஸ்டேஷன் டிராப்னு கேட்டா நான் எப்படி அங்க கொண்டு போய் தானமா விடணும்? ஓ சரி சரி, நீ அத சொல்றியா? நான் பயந்தே போயிட்டேன்டா. ஆமா, நீ எப்படா வருவ? மா, இன்னும் ஒரே ஒரு டிராப் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்துரு. பாப்பா போலாமா? எங்க சொல்லுங்க. இந்த குழந்தைங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லைங்க, பார்க்கல. சரிங்க, பரவாயில்லைங்க. சார், இந்த குழந்தைங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல சார். அண்ணா, இந்த குழந்தைய பாத்தீங்களா? இந்த பக்கமா ஏதாவது போனா? இல்ல சார், பார்க்கல சார், பார்க்கல. சார், சார், இந்த குழந்தை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார், நான் பார்க்கல. சரி. எங்க வெண்பா போன? பாப்பா, அந்த டோரை திறந்து இறங்கணும். டோரை திறக்க தெரியுமா? எங்க வீட்டில் நிறைய கார் இருக்கு அங்கிள். நான் தான் எப்போவும் டோர் திறந்து இறங்குவேன். பரவாயில்லையே, பயங்கர புத்திசாலி பொண்ணா இருக்கா.
ஆ இறங்க. ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.